ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் தேவசனல் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, 3000 அடி உயரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதாவது எப்படின்னா, எல்லா பிள்ளையார் கோயிலுமே வந்துட்டு கீழே தான் இருக்கும். பிள்ளையாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே கோயில் இருந்தால் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு கோயில் இருக்குது. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து முதல் பகவானாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு தான் போவோம். ஆனால் இந்த கோவிலில் ஒரு மலை மேலே 3000 அடி உயரத்தில் ஒரு விநாயகர் சிலையே அமைஞ்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது, இதில் என்னென்ன எங்கே போகலாம், எப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எத்தனையோ விநாயகர் கோயிலை நம்ம வந்து பார்த்துருந்தாலும், ஆனால் ஒரு அடர்த்தியான காட்டுக்கு நடுவில் வந்து மலையோட உச்சியில் தனியாக அமைஞ்சிருக்க ஒரு விநாயகர் நம்ம பார்க்கும்போது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி ஒரு விநாயகர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சத்தீஸ்கர் மாநிலம் தந்தேவாடா மாவட்டத்தில் டோல்கால் அப்படிங்கிற ஒரு மலையில தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து கடல் மட்டத்தில் வந்து 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து சொல்கிறாங்க. பல காலங்களாக யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருந்த இந்த விநாயகர் கோயிலை வந்து 2012 வந்து தொல்லியல் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. விநாயகர் சிலை வந்து 1000 ஆண்டுகள் பழமையானதும், இங்கே இருக்கிற மக்களோட கூற்றுப்படி இந்த மலையிலே வந்து பரசுராமருக்கும் விநாயகருக்கும் ஒரு சண்டை வந்ததுனால, அந்த சண்டையில் பரசுராமர் அவருடைய கோடாரியை வச்சு விநாயகரை தாக்குறதுனால, அதனால தான் அந்த மலையோட அடிவாரத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்துட்டு பர்சாபால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சா அப்படின்னா கோடாரி அப்படின்னு அந்த சத்தீஸ்கர் மாநிலோட லாங்குவேஜில் சொல்கிறாங்க. அங்கு நடந்த அந்த சண்டையில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது வந்து இப்போது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. விநாயகருக்கும் பரசுராமுக்கும் நடந்த போரில் நினைவாக நாகவன்சி குலத்தை சேர்ந்த சிந்தாக் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து 11ஆம் நூற்றாண்டில் மலை உச்சியில் ஒரு விநாயகர் சிலையை வந்து நிறுவனம் தான் சொல்கிறாங்க. இந்த விநாயகர் சிலை வந்து கருங்கல் பாறையால் முழுக்க ஃபுல்லாக கருங்கல் பாறையால் ஆனதாகவும், 3 அடி உயரமும் 500 கிலோ கிட்டத்தட்ட 1/2 டன் வெயிட்டும் இந்த சிலை இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த சிலை வந்து பார்ப்பதற்கு அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற டோலக் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் மத்தளம்னு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் டோலக்னு சொல்லுவாங்க. அந்த இசைக்கருவியை போலவே வந்து செதுக்கப்பட்டதாகவும், அதனாலேயே அந்த மலைக்கு வந்து டோல்கால் அப்படிங்கிற பேரும் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் விநாயகர் சிலையை வந்து ஏகதந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. விநாயகர் வந்து ஒரு கையில் கோடாரியும் இன்னொரு கையில் வந்து உடைந்த தந்தமும் இருக்குது. பரசுராமர் வந்து கோடாரியால் விநாயகரை தாக்கிய போது அவருடைய தந்தம் ஒன்று உடைந்து விட்டது. அதனாலேயே அவருக்கு ஏகதந்தா அப்படிங்கிற பெயர் வந்தது. அதை குறிப்பிடறதுக்காகவே விநாயகரை வந்து உட்கார்ந்திருப்பது கொண்டிருக்க சிலையை வந்து தரிசிக்க எண்ணற்ற பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் மட்டும் அதிகமாக சிறப்பாக வந்து இந்த கோயில் இருக்கிறதாகவும், மற்ற மாதம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜாக்தல்பூர்லேருந்து மலையேற்றம் செய்ய வருவார்கள் 2 மணி நேரத்தில் வந்து பர்சாபால் கிராமத்தை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோல்கால் விநாயகர் மலை ஏறுவதற்கு இதுவே வந்து அடிவாரமாகவும், அதாவது நம்ம பர்சாபால் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போய் சத்தீஸ்கர் மாநிலம் போய் அங்கேருந்து ஜாக்தல்பூர்லேருந்து பர்சாபால் கிராமத்தை போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து டோல்கால் விநாயகர் மலையை வந்து இப்போ அடைஞ்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மலையை ஏறி முடிப்பதுக்கு வந்து முழுசாக 16 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. மலையேற்றம் செய்ய போகும் முன்னாடி வந்து அம்மலையை பற்றி நல்லா தெரிஞ்சு ஒரு வழிகாட்டி ஒருவரை கூட்டிகிட்டு செல்லுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மலையோட உச்சியில் வந்து பார்க்கக்கூடிய காட்சிகளை ஒப்பிகள் வந்து மலையேற்றம் செய்ய கடினமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும் அளவிற்கு இயற்கை அழகு கொஞ்சதாக இருந்தாலும், மலை மேலே இருக்க டோல்கால் விநாயகர் தரிசிக்க எந்த நேரம் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி அன்று இங்கே வந்து கூட்டம். இத்தலம் கண்டிப்பாக நிச்சயமாக மலையேற்ற விரும்பும் ட்ரெக்கிங்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்படி உலகத்திலேயே வந்து மலை மேலே ஒரு விநாயகருக்குன்னு தனியாக ஒரு மலை இருக்குன்னா இந்த கோயில் தான். மறக்காமல் எல்லோரும் இந்த கோயிலை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.